சரி, இப்போ தென் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அதிமுக எப்படி இருந்தது கடந்த முறை? ராமநாதபுரத்தில் 3வது இடம், மதுரையில் 3வது இடம், திருநெல்வேலியில் 3வது இடம், தேனியில் 3வது இடம் போயிடுச்சு. இது எல்லாமே அதிமுகவினுடைய கோட்டை. திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற பகுதியெல்லாம் அதிமுக செல்வாக்கான பகுதி. குறிப்பாக அதுவும் ராமநாதபுரமும் தேனியும் கேட்கவே வேணாம், ரெட்டலைக்கு என்று ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கின்ற ஒரு பகுதி. அந்த பகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் நின்று, இவங்க ஒன்றும் சுயேட்சையில் நிற்கல, இரட்டை இலை சின்னத்தை சுயேட்சை சின்னமான பலாப்பழம் முந்திக்கிச்சு, இரட்டை இலை சின்னத்தை குக்கர் சின்னம் முந்திக்கிச்சு. என்ன, இதுதான் கடந்த மக்களவைத் தேர்தலினுடைய நிலை. அப்போ அது எப்படி இந்த 2 மாதத்தில் நம்பிக்கை பெற்றவர்களாக மாறுவாங்க? சார், டிடிவி தினகரன் சேர்ந்திருக்காரு சார், டிடிவி தினகரன் சேராமல் இருந்ததுனால தானே சார் இவ்வளோ வாக்கு விழுக்காடு குறைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடிவியும் ஓபிஎஸும் எடப்பாடி எதிர்ப்புங்கிற ஓட்டை வாங்கினாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, நுட்பமான ஃபேக்டர் தான். டிடிவிக்கான செல்வாக்கோ ஓபிஎஸ்க்கான செல்வாக்கோ இல்லை. முக்குளத்தூர் எல்லாம் ஓபிஎஸ் டிடிவி பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் இபிஎஸ்ஐ இவர்கள் எதிர்க்கிறார்கள். இபிஎஸ் நம்ம சமுதாயத்தை இழிவுபடுத்திட்டாங்க அப்படிங்கிற போக்கு அந்த முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்திடம் இருந்தது. குறிப்பாக அதிமுகவுக்கு வாக்களிக்கிற முக்குளத்தூரிடம் தான். திமுகவுக்கு வாக்களிக்கிற, மதிமுகவுக்கு வாக்களிக்கிற, காங்கிரஸுக்கு வாக்களிக்கிற, இடதுசாரிகளுக்கு வாக்களிக்கிற முக்குளத்தூர்லாம் இன்னும் மதுரையில், திருநெல்வேலியில், தூத்துக்குடியில் இருக்கிறாங்க. அதிமுகவுக்கு கணிசமாக வாக்களிக்கக்கூடிய முக்குளத்தூரில் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீலிங் வந்துருச்சுன்னா, ரெட்டலைங்கிறது மாயத்தேவர் கண்டுபிடிச்ச சின்னம். மாயத்தேவர் பார்த்து இப்படி காமிச்சாரு, தலைவரே வாத்தியாரே ரெட்டலை போடுங்க, வின்சன் அங்கே காமிச்ச மாதிரி நம்ம இப்படி காமிச்சாலே போதும், வெற்றி அப்படின்னு காமிச்சா போதும். அவர் பார்த்து அறிமுகப்படுத்தினது எங்கள் திண்டுக்கல்ல இருந்து தொடங்குச்சு அதிமுகவின் வெற்றி. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம தென் தமிழகத்தை சேர்ந்த ஓபிஎஸ் அவங்க ஒதுக்கிட்டாங்க, டிடிவியை அவங்க ஒதுக்கிட்டாங்க, சசிகலாவை கைது செஞ்சு அவமானப்படுத்திட்டாங்க. சசிகலாவை எடப்பாடி தகாத வார்த்தைகளில் பேசுகிறாரு, டிடிவிக்கு துரோகம் பண்ணிட்டாரு, சசிகலாவுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, ஓபிஎஸ்ஸை பொதுக்குழுவில் வச்சு வாட்டர் பாட்டிலை வச்சு அடிக்கிறாங்கிறப்ப இவர்கள் மீது அவங்களுக்கு பெரிய இமேஜ் இல்லை. சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் மீது அப்படியே முக்குளத்தோர்கள்லாம் இமேஜாக இருக்காங்கன்னா அந்த இமேஜ் எல்லாம் போயிருச்சு. என்னைக்கு பிஜேபி ஆதரிக்க ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு அந்த இமேஜ் எல்லாம் அவங்களுக்கு பெரிய லெவலில் இல்லை.